ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இறை உலகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், சிவபெருமானினுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் எங்கெங்கு இருக்கின்றது, என்ன பஞ்சபூதத்தின் ஸ்தலம் எங்கு இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பு நண்பர்களே, நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்த மட்டிலும் சிவம் சக்தி. நம்முடைய தேகமானது சிவமாகவும் உள்ளிருக்கக்கூடிய ஆற்றலை சக்தியாகவும் நம்முடைய ஆன்மீகம் குறிப்பிடுகின்றதுங்க. அந்த விதத்தில் இந்த தேகமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமானின் அம்சமாக, அதனால தான் சிவன் சொத்து குலநாசம் சொன்னாங்க. இந்த தேகம்தான் அழிகின்றது, சரிங்களா? அந்த விதத்தில் இந்த தேகமானது பஞ்சபூதங்களின் கலவையால் ஆக்கப்பட்டது. பஞ்சபூதம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த 5 அங்கங்களினுடைய ஒரு கூட்டு விளைவாக தான் நம்முடைய தேகம் அமைக்கப்படுகின்றது. இதனை உணர்த்தும் விதமாக தான் சிவபெருமானினுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் 5 தனித்தனி இடங்களில் நிறுவப்பட்டிருக்கின்றதுங்க. அதில் பஞ்சபூத ஸ்தலங்கள் எங்கெங்கு இருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தலமாக மண் ஸ்தலம், நிலத்திற்குரிய பஞ்சபூதம். அந்த நிலத்திற்குரிய பஞ்சபூத ஸ்தலமாக விளங்குகின்றது தான் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஏகம்பநாதரினுடைய ஆலயம். ஏகம்பநாதர் சிவபெருமான் ஆலயம் பஞ்சபூதங்களிலே மண் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம் ஏகம்பநாதர் ஆலயம். நீர் என்கின்ற பஞ்சபூத ஸ்தலத்தை குறிக்கக்கூடிய, பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய சிவபெருமானினுடைய ஸ்தலம் திருச்சி அருகிலே இருக்கக்கூடிய திரு அன்னைக்காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே ஜலகண்டீஸ்வரர் என்கின்ற பெயர் கொண்டு இறைவன் நீர் ஸ்தலமாக திகழ்கின்றது. அந்த ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் திருச்சி அருகிலே இருக்கக்கூடிய திருவண்ணைக்காவல். ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் தில்லை நடராஜ பெருமானினுடைய ஆலயம் எங்கு இருக்கின்றது என்றால், நடராஜ பெருமான் தில்லை கூத்தன் திருச்சிற்றம்பலத்தான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிதம்பரம். சிதம்பரத்திலே எத்தனையோ ரகசியங்கள் இருக்கின்றது. அந்த ஸ்தலமானது ஆகாய ஸ்தலமாக, சிவபெருமானினுடைய ஆகாய ஸ்தலமாக கருதப்படுகின்றது. ஒரு காற்று ஸ்தலம்னு சொல்லக்கூடிய வாயுவின் பஞ்சபூத ஸ்தலமாக அமையக்கூடிய சிவபெருமான் ஆலயம் ஸ்ரீ காளகஸ்தி, திருப்பதியை அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ரீ காளகஸ்தியிலே காளகத்தி நாதனாக இறைவன் அமைய பெற்றிருக்கின்றார். ஆக நெருப்புத்தலமாக விளங்கக்கூடிய, ஒரு நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இறைவனாக அருணாச்சலேஸ்வரர் பெருமானாக அண்ணாமலையார் திரு அண்ணாமலையிலே வீற்றிருக்கின்றார். ஆக திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களிலே நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நண்பர்களே. ஆக இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் சிவபெருமானின் முதன்மை சிவஸ்தலங்களாக விளங்குகின்றது. ஒரு முறையாவது வாழ்நாளில் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நமக்கு இறைவனினுடைய அருளை கூட்டுவிக்கும். சிவாய நம. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவன்.